டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜனநாயகத்தை எவ்வாறு நடத்த முடியும்? பிரதமர் மோடியின் கீழ் 3வது பதவிக்காலம் எப்படி இருக்கும்? பாஜக ஏன் பெரும்பான்மையை இழக்கும் என்று அவர் விளக்கினார். நாடு மிகவும் கடினமான காலகட்டத்தை கடந்து வருகிறது. மிக விரைவாக நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறது. அவர்கள் முதலில் ஹேமந்த் சோரனையும் பின்னர் என்னையும் கைது செய்தனர். என்னை கைது செய்வதன் மூலம் கெஜ்ரிவாலை கைது செய்ய முடிந்தால் யாரையும் கைது செய்யலாம் என்ற செய்தியை அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்குகிறார்கள். இவை சர்வாதிகாரத்தின் அறிகுறிகள். ஜனநாயகத்தில் அவர்கள் மக்கள் சொல்வதை கேட்க வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்லுவதை கேட்குமாறு மக்களிடம் கேட்கிறார்கள். இதில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். ஒரு வகையில் இது சுதந்திரப் போராட்டம் போன்றது. நான் சிறைக்குச் செல்வது நாட்டை காப்பாற்றுவதற்காகத்தான், நான் ஊழல்வாதி என்பதால் அல்ல. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக மக்கள் நீண்ட காலம் சிறைக்குச் சென்றதைப் போலவே ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் காப்பாற்ற நாங்கள் சிறைக்குச் செல்கிறோம். PMLA சட்டம் முழு குற்றவியல் நீதித்துறையையும் தலைகீழாக மாற்றியுள்ளது. இப்போது வரை குற்றவியல் அமைப்பில் FIR பதிவு செய்யப்படும், விசாரணை மேற்கொள்ளப்படும், ஒரு வழக்கு இருக்கும். ஒரு நபர் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். அப்போதுதான் குற்றவாளி தண்டிக்கப்படுவார். இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. FIR பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சந்தேகிப்பவர்கள் முதல் நாளில் கைது செய்யப்படுகிறார்கள். பின்னர் விசாரணை தொடர்கிறது. அவர் சிறையில் இருக்கிறார். நீதிமன்றத்தில் ஒருவர் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டால் மட்டுமே அந்த நபர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். இவ்வாறு PMLA வில் இருக்கிறது. அதனால் யாருக்கும் ஜாமீன் கிடைக்கவில்லை. மேலும் தண்டனை விகிதம் ஒன்றுமில்லை. அனைத்து வழக்குகளும் போலியானவை. ஒன்று பாஜகவில் சேர வேண்டும் அல்லது சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளை முற்றிலுமாக தகர்க்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆம் ஆத்மி கட்சியின் அபார வளர்ச்சி எதிர்காலத்தில் தேசிய அளவிலும் பல மாநிலங்களிலும் பிஜேபிக்கு சவால் விடும் என்று பிரதமர் கூறுகிறார். அவர்கள் அதை மூளையிலேயே கிள்ளி எறிய விரும்புகிறார்கள். எனவே ஆம் ஆத்மி தலைவர்களை கைது செய்கிறார்கள். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி 4 பேர் கொண்ட கட்சி அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தற்போது கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் நாங்கள் செய்த பணிகளை இதற்கு முன் யாரும் கண்டதில்லை. பஞ்சாபில் வெற்றி பெற்றது ஏன்? ஏனென்றால் டெல்லியில் எங்கள் பணி அங்கு எதிரொலித்தது. என்னை எவ்வளவு காலம் சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்கு பிரதமரால் மட்டுமே பதில் சொல்ல முடியும். நான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தால் அடுத்து மம்தா, பினராயி அரசுகள் கவிழ்க்கப்படும். அவர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். கெஜ்ரிவால் மேலும் தெரிவித்தார். எனவே முதலில் பாஜகவை தோற்கடித்து இந்தியாவ கூட்டணியை வெற்றி பெற வைப்பதே எனது நோக்கம் என்றார்.